மேய்ச்சல் நில போராட்டம் ஒண்ணு சீமான் அவர்கள் வந்து அறிவிச்சு நடத்தினார். இதை நாம் தமிழர் கட்சியை சாராத தமிழ் தேசியத்தை சாராதவர்கள் கூட பாராட்டுனதை நானே பல வீடியோக்கள்ல பார்த்தேன். சீமானுக்கு எப்படி இப்படிலாம் ஐடியா வருது? இந்த மாதிரி ஒரு ஐடியா யாருக்குமே தோணவே தோணாது. இது சிறப்பான போராட்டம் அப்படின்னு சொல்லி அந்த மேய்ச்சல் நில போராட்டம், அந்த ஆடு மாடுகள் போராட்டத்தை பத்தி பல பேர் பாராட்டி பேசியிருக்காங்க. ஆனா ஒரு தமிழ் தேசியவாதியா இருந்து கொண்டு நீங்க களத்துக்கே வராம களத்துல போராடி கொண்டிருக்கிற அண்ணன் சீமானை இவர் என்ன சொல்றாரு? யாரை ஏமாத்த பாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கடுமையான வார்த்தை சொல்லாடலாம் வந்து பயன்படுத்துறாரு. சரியா? அப்ப என்ன ஆகுது? கோபம் வரும்போதுதான் நம்ம விமர்சிக்கிறோமே தவிர தேவையில்லாமலாம் விமர்சிக்கல. எடப்பாடியோடு சீமான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நீங்க பேசிட்டு இப்போ ஒரு இயக்கம் ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப பாக்குறவங்களுக்கு சந்தேகம் வருமா வராதா? நீ போராட்டத்துக்கே வரமாட்ட, ஒரு அறைக்குள்ளேயே இருப்ப, அங்க இருந்துகிட்டே வந்து உன்னை கருத்துக்களை சொல்லிட்டே இருப்ப. உன்னை வந்து வா வா வான்னு கூப்பிட்டு பக்கத்துல வந்து உன்னை சகிச்சுக்கிட்டு வச்சிருப்பாங்களா? அதிமுக வந்து திராவிட கட்சியே இல்லை என்கிற ஒரு ஆபத்தான நிலைப்பாட்டை பாரிசாலன் வைப்பார் என்று நான் கனவுல கூட நினைக்கல. இது மிகவும் ஆபத்தானது. என்னுடைய கணிப்பு உண்மைனா நிச்சயமா இந்நேரம் அதிமுக சேர்ந்த யாராவது நிச்சயமா அவரை வந்து தொடர்பு கொண்டிருப்பாங்க, அவர்கிட்ட ஆதரவு கேட்பாங்க.